வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லுதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி நோட் பண்ணி பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது வீடு மனை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஏதாவது புது வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமாங்கிற விஷயங்களை கண்டிப்பாக நினச்சி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2-5ஆம் அதிபதியான புதன். ஸோ 2-5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள், ஸோ குழந்தைகள் விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பரிவர்த்தனை 2-11 போகும்போது குழந்தைகளோட வளர்ச்சி, கரு உருவாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயம். முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த லெவல் முன்னேறதுக்கான அந்த முயற்சிகள், பிளானிங் எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க. 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 11இல் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். சொத்துக்கள், வீடுகள் அமைகிறதுக்கான வாய்ப்பு, அதாவது விற்காத ஒரு வீடு விற்று புதிய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 12இல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே அலையிறது, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 11இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான குரு பரிவர்த்தனையில் இப்போ 11 போகிறேன். ஏன்னா புதன் அங்கே இருக்கும்போது நீச்சமானாலும் அது ஒரு பரிவர்த்தனையில் போகும்போது சிறப்பான மாற்றங்கள் போது எப்படின்னா நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடக்கிறது, ஒரு மேஜிக்காக ஒரு விஷயம் வந்து வெற்றிகரமாக முடியறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வராத காசு, நடக்காத விஷயங்களாமே சூப்பராக நடக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு சிறப்பான விஷயமாகத்தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9-10ஆம் அதிபதியான சனி 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், பெரிய லாபங்கள், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அப்பா சம்பந்தமான விஷயங்கள், தொழிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 11ஆம் அதிபதி குரு வந்து பரிவர்த்தனை 11லேயே இருக்கும்போது சிறப்பான மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வெற்றி, என்னடா அது மேஜிக் மாதிரி நடக்குதுங்கிற மாதிரி சந்தோஷங்களையும் குதூகலத்தையும் அள்ளி கொடுக்கும். ஆனால் வர காசை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து இதில் இருக்கிற மெயினான விஷயம். ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்திகள். சூரியன் 4ஆம் அதிபதி வந்து 11இல் இருக்கும்போது சொத்துக்கள், வீடு மனை வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயங்கள் தான். ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், உங்கள் முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாமே, டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் திசாபுக்தி. செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 11இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு திசாபுக்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணு வரும்போது ராகு வந்து இப்போ வந்து உங்களுக்கு 10இல் போயிட்டுருக்காருங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள், பிரம்மாண்டமான விஷயங்களாக எல்லாம் பெருசாக பிளான் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் பெரிய வீடு வாங்கணும், பெரிய சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்களையும், அதுக்காக கடன் வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக அது ராகு தோன்றுவார். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு பெரிய வெற்றிகளையும் பெரிய ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ஒரு விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பரிவர்த்தனை வரனால ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றி, அப்பா சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன்
புதன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள பெரிய சந்தோஷங்கள் குதூகலத்தையும் மல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னம் வந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள் கேது 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கூட கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுவாங்க. மற்றபடி எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. அது மட்டும் இல்லை சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாகும். அதே மாதிரி மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும். அதுதான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரிஷப லக்னமாக வந்து சந்திர தேசாபுத்தி அந்தரங்களில் வந்து பார்த்திங்கனாலும் ரொம்ப புத்திசாலித்தனமாக சில மூவ்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் 6ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து என்னடா அது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் லேட்டாக சொன்னாலும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக ராஜா அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ராஜாங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து வர்றது வந்து குரு பகவான் தான் வர்றார். ஸோ அது குரு பகவானில் உள்ள ஒரு நல்ல விஷயமே என்னென்னா அவர் உச்சமாகிறார். ஸோ உச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது குரு உச்சமாகும்போது அவர் வந்து கோல்டு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஒரு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு உச்சத்தை கண்டிப்பாக குருன்றது வந்து கண்டிப்பாக தொடும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன மாதிரி விஷயம் டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து அந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து கடகம்ங்கிறது வந்து கொஞ்சம் இடகடமான ஒரு வீடு தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைன் டெக்னாலஜியில் வந்து மற்றவர்கள் நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து அந்த டைமில் வந்து ராகுல போகும்போது அந்த டெக்னாலஜி வைஸில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்மளை சாப்பிட்ருவாங்க. அதனால் எல்லாருமே ஆன்லைன் பேங்கிங்காக இருக்கட்டும் எந்த கால் இல்லை ஒரு ஆப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது குருவை பொறுத்தவரை வந்து கடல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதனுடைய பார்வைகள் ரொம்ப மேஜரான விஷயங்களை பண்ணும். ஸோ மேஜரான விஷயங்கள் போது குருவின் பார்வை எங்கே போகும் அப்படின்னும்போது உச்சமான குரு வந்து ஜூன் 6க்கு மேலே வந்து விருச்சிகத்தை பார்ப்பார். விருச்சிகத்தை பார்க்கும்போது சடன் வளர்ச்சி, அதாவது இதுவரை இருந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக கீழே இருந்தவங்க வந்து டக்குன்னு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு. ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாங்க ஒரு திடீர்னு ஒரு நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள். ஒரு ரொம்ப டவுனாக இருந்த பகுதி திடீர்னு நல்ல ஒரு க்ரோத் புதிய திட்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய க்ரோத் வர்றதுக்கான விஷயங்களாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் பார்வை வந்து மகரத்துக்கு விழும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா நல்ல ஒரு பேக் சைடு அதாவது நெசவாளிகள் அந்த துணி துவைப்பாங்க இல்லையா லாண்ட்ரி சம்மந்தப்பட்டவர்கள் அந்த பகுதிகள் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் சூப்பராக வருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்கம் சோர்ஸஸை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து புதிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதேமாதிரி காலபுருஷன் 10ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் ஜூன் 6க்கு மேலே வந்து 9ஆம் மீனத்துக்கே விழுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜூன் 6 ஜூலைக்கு மேலே தான் வந்து இந்த வார் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ அந்த தமிழ் புத்தாண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேனாதிபதி. ஸோ சேனாதிபதிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக வரும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சட்ட ரீதியான விஷயங்கள் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். போலீஸுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சம்மந்தமான மிளகாய் இந்த மாதிரி ஒரு காரசாரமான உணவு வகைகள்லாம் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள். ஸோ குழந்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். பட் குழந்தைகளுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு பர்டிகுலராக ஒரு 1 மந்த் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூ மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவ்வளோதான். மற்றபடி வந்து இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னா இந்த புத்தாண்டு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற புத்தாண்டு தான். எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து சின்ன சின்ன பாதிப்புகளே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து சனியுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் அது 9ஆம் பார்வையாக குரு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து 8ஆம் அதிபதி என்பது ஒரு மன உளைச்சல்
அதை கண்டிப்பாக கொடுத்துரும். பெரும் தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது பாப்புலாரிட்டியான ஒரு தலைவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, என்னை பொறுத்த குருமார்கள்ன்றது வந்து யாரை சொல்லுவோம்னா, ஒரு சங்கராச்சாரியார், பாபாஜி, இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள், சித்தர்கள், இந்த வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் மணி ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் ஜாகிரதையாக தான். குழந்தைகள் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன மொபைல் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக ஒரு சின்ன ஒரு உபத்திரம் வந்து போகும். அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே தான். கோல்டு விலை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மடங்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து அற்புதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனான ஆண்டு தான். ஏன்னா குரு ராஜாவாக இருந்து அது கடகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த பிளாக் மார்க்கெட்டு, கொஞ்சம் அந்த ரவுடிசம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு பாதிப்பு அப்படி வந்து ஏறி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப்சரிங் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். நிறைய கம்பெனிகள் வந்து வேறு கம்பெனிக்கு விற்றுட்டு போகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் நார்மல் பர்சனுக்கு எப்படி இருக்கும்? நார்மல் பர்சனுக்கு வந்து எந்த வித ப்ராப்ளமும் வராது. எப்படியாச்சும் வந்து ஏதாச்சும் ரூபத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டான டைமுக்கு கிடச்சிரும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. பட் பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சமான பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் திங்க் பண்ணி பெரிய லெவலில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து குருவுடைய விஷயங்கள் அந்த மாதிரி அது வெளிநாடு முதலீடெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். குரு பகவான் ஆட்சி பலத்தோட ராஜாவாக இருக்கும்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வணங்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, பெரியவர்கள், பெரிய மகான்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப், நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு சிறப்பான வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போடும். உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.